ப்ளீஸ் பத்மா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொடுக்க முடியாது. ஏண்டா ஏண்டா ஏன் பத்ரகாளி மாதிரி நிக்கிறா? பால் டம்ளர் வேற சிந்தி கிடக்குறது. ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. இவ்ளோ நடந்திருக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படி? இங்க பாரு, முக்கியமான விஷயம், பிசினஸ் மேட்டர்ஸ், இதெல்லாம் நீ டீல் பண்ணிக்கோ. என்ன தயவு செய்து தொந்தரப்படுத்தாது. கத்தி பேசினா உண்மை மறைஞ்சுடாது. அதனால இவ கர்ப்பமாயிருக்கா. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி அந்த 1 லட்சம் ரூபாயை இவளுக்கு கொடுத்திருக்க. இப்படி ஒரு காரியம் ஏண்டி செஞ்ச? இத செய்ய நோக்கு எப்படி மனசு வந்தது? நான் என்ன உங்களுக்கு வெள்ளப்புடவையா கொடுத்தேன்? கலர் புடவை தானே கொடுத்திருக்கேன். இந்த உண்மையை ஏண்டி அப்பவே சொல்லல? எதுக்கு கடையில வாங்கிட்டு வந்தேன் பொய் சொன்ன? உண்மையை சொல்லியிருந்தா நான் ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் உங்களுக்கு இந்த புடவையை கொடுக்கறேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதனாலதான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். இத பாருங்க, என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. அப்படியே நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வேணும்னா இந்த புடவையை கைட்டு எங்கேயாவது தூக்கி எறிங்க. ஆனா ஒண்ணு, என்னோட அன்பையும் பாசத்தையும் மட்டும் தயவு செஞ்சு கைட்டு எரிஞ்சிடாதீங்க அத்தை. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நான் நன்னாவே புரிஞ்சுட்டேம்மா. நன்னாவே புரிஞ்சுட்டேன். போதும், நீ ரொம்ப நன்னாவே நடிக்கிற. என்னை ஏமாத்தினதெல்லாம் போதும். ஆனா நீக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க அத்தை. இந்த விஷயத்தை மறந்து கூட என் பிள்ளையாண்டா, அதான் உன் புருஷன், அவன் என்ன சொல்லிடாதம்மா. பாவம் அவன். நீ என் மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போயிருக்கான். பெருமாளே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம தான் இந்த புடவையை கட்டிட்டேன். தயவு செஞ்சு என்ன தண்டிச்சுடாத. என்னோட தாலிக்கு எந்த சோதனையும் கொடுத்துடாத. பெருமாளே, என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கொடு. படுபாவி, என்னை ஏமாத்திட்டாளே. நான் தெளிவா தான் சொல்றேன். நான் என் நகையை தரமாட்டேன், தரவே மாட்டேன். ப்ளீஸ் பத்மா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கொடுக்க முடியாது. ஏண்டா ஏண்டா ஏன் பத்ரகாளி மாதிரி நிக்கிறா? பால் டம்ளர் வேற சிந்தி கிடக்குறது. ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. இவ்ளோ நடந்திருக்கு, ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படி? சொல்லி தொலை. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிரெயின் டியூமர் வந்துடுது. காலையில் ஆஃபீஸுக்கு வந்து அவசரமா ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டான். நானும் யோசிக்காம சட்டுன்னு தரேன்னு சொல்லிட்டேன். அதான் கொஞ்சம் நகை அடமான வச்சு பணத்தை குறி கொடுத்துடலாம், அப்புறம் உனக்கு மூட்டு தரேன்னு பேசிட்டு இருக்கேன். தரமாட்டாலாம். டேய், ஒண்ணு தெரிஞ்சுக்கோடா. இந்த லோகத்துல இருக்கிற பொம்மநாட்டிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் புருஷன் கௌரவத்தை விட நகை நட்டு தான் முக்கியம் நினைக்கிறா. புருஷன் இல்லாம போனா கூட பரவாயில்ல வாழ்க்கலாம். நல்லபடியா வாழ்ந்துருவா. ஆனா நகை நட்டு இல்லாம மட்டும் வாழவே மாட்டா. வாழவே மாட்டா. சரியா சொன்ன. ஆனா ஒரு தாய்க்கு தன் நகை நட்டு, சொத்து சுகம், இது எல்லாத்தையுமே விட தம் பிள்ளையோட சந்தோஷம் தாண்டா முக்கியம். நீ எதுக்காகடா இந்த அல்ப தொகைக்காக இந்த அல்பத்துக்கிட்ட கெஞ்சி நிக்கிற? இப்ப என்ன, உனக்கு 1 லட்சம் ரூபாய் தானே வேணும்? ஆமாமா. கொஞ்சம் இரு, அம்மா கொண்டு வந்து தரேன். பார், வர வர இந்த ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. ஓகே, என்னதான் புரிஞ்சிருக்கு. ஏய், என்ன இந்தப்பா, இத வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இது உன்னோட பணம் தானே. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவசரம் நீப்பா, முதல்ல போய் கொடு. சரிம்மா. ஏய்,
பாத்தியாடி 1000 இருந்தாலும் அம்மா அம்மா தான், ஆம்படியா ஆம்படியா தான். இப்போ அது புரிஞ்சுக்கோ. என்ன ரங்கநாயகத்துல இருந்து போன் மாதிரி இருக்கு? ஹலோ ஹலோ மாமா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா பத்மா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அது வந்து யாத்துக்காரர் என்னட நகை கேட்டு கொஞ்சம் தகராறு பண்ணார். ஆஹா, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் அம்மா கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இப்பதான் கிளம்பி போயிருக்கார். யாரோ ஒரு ஃப்ரெண்டா சண்முகம் பேருன்னு என்கிட்ட சொன்னார். அவருக்கு பிரெயின் டியூமரா, திடீர்னு ஆபரேஷன் பண்ணுமா, அதுக்காக 1 லட்சம் வேணும்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கார். ஆனா ஆனா என்னன்னு தெரியல, நேக்கு அவர் மேல நம்பிக்கையே வரல. 1 லட்சம் தூக்கி கொடுக்கற அளவுக்கு அவருக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. புரியுறது. பணத்தை யாருக்காக வாங்கிட்டு போறான், யாருகிட்ட கொண்டு கொடுக்கறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, அதானே? ஆமா மாமா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கறார், எங்க கொடுக்கறார், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றீங்களா மாமா? என்னம்மா குழந்தை இது? அதை விட எனக்கு என்ன வேலை? பெரத்தியாருக்கு உபகாரம் பண்றதுக்கே அவதாரம் எடுத்தவன் இந்த நரசிம்மன். கண்டிப்பா உங்க ஆத்துக்கார ஃபாலோ பண்ணி அது என்ன விவரம் தெரிஞ்சுட்டு உனக்கு நான் போன் பண்றேன். நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. சரி மாமா. துளசி, என்னாச்சு துளசி? பணம் கிடைச்சதா? பணம் கிடைச்சதா இல்லையா? வீட்டு பத்திரத்தை சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு 2 லட்சம் வாங்கிட்டேன். சேட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்னும் பேசாம பணத்தை எண்ணி கொடுத்துட்டாரு. அப்பா, நல்ல வேளை துளசி, கடவுள் தான் காப்பாத்துனாரு. முதல்ல பணத்தை கவுண்டர்ல கட்டிடு. ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுமா? சரிம்மா, நான் கட்டிட்டு வந்துடுறேன். துளசி, என்னாச்சு? குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? குழந்தைக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? அதான் துளசி வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு இப்பதான் பணத்தோடு வந்திருக்கா. இப்ப கவுண்டர்ல பணம் கட்ட போறா. நீங்களும் அதுக்குள்ள வந்துட்டீங்க. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கோங்க துளசி. தேவையில்லைங்க, வீட்டு அடமானம் வச்சு பணம் வாங்கியாச்சு. புரியாம பேசாதீங்க துளசி. ஹாஸ்பிட்டல்னா ஏகப்பட்ட செலவு இருக்கும். நீங்க இப்ப கட்ட போற பணம் ஆபரேஷனுக்கு மட்டும்தான். இதோட மெடிசனு, பெட் சார்ஜ், இன்னும் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அந்த செலவையெல்லாம் நீங்க அடகு வச்ச பணத்தால ஒண்ணும் பண்ண முடியாது துளசி. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க துளசி. வாங்கிக்க துளசி, அவர் கொடுக்கறத வாங்கிக்க. ப்ளீஸ் வாங்கிக்கோ. இது புடிங்க, வாங்கிக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அப்போ நான் புறப்பட்டுமா? குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து பாக்குறேன். துளசி, நீ பணத்தை என்கிட்ட வரேம்மா. கொடுத்துட்டு அவரை வாசலுக்கு போய் வழி அனுப்பிட்டு வா. நான் போய் பணத்தை கவுண்டர்ல கட்டிட்டு சரி, வரேன். நீங்க இதை வச்சுக்கோங்க. சரி, நான் போ, போய் நீ போய் அவரை அனுப்பிட்டு அனுப்பிட்டு வா. இந்த அளவுக்கு சீக்கும் துளசிக்கும் அப்படி என்ன ஒரு நெருக்கமான சந்திப்பு? இவன் என்னமோ 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறான், அவன் என்னமோ வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப போறா. என்ன நடக்கிறது இங்க? நரசிம்மா, இனிமேதான் உனக்கு வேலை ஆரம்பிக்க போறதுடா. இத போய் உடனே பத்மா கிட்ட சொல்லிடணும். ஆமா, சேமமா வாழ்ந்துட்டு இருக்கிற ரங்கநாயகி குடும்பத்துல இனிமே இடியும் மின்னலுமா வெடிக்கணும். ஆமா, இதனால உனக்கு என்னடா லாபம்? டைம் பாஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறது அங்க சொல்லி, அங்க இருக்கிறது இங்க சொல்லி லைட்டா கமிஷன் அடிச்சிட வேண்டியதான். இவங்க 2 பேரும் நாம பார்த்த மாதிரி எவனாவது நம்மளை பார்த்துட போறான். டேய் சஞ்சய், என்னடா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அப்பா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. இங்கே பாரு, முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் மேட்டர்ஸ், இதெல்லாம் நீ டீல் பண்ணிக்கோ. என்னை தயவு செய்து தொந்தரப்படுத்தாது. நான் லுக்கியா, எனக்கு வயசாகுது, முந்தி மாதிரி ஹெல்த் இல்லை. அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? இல்லப்பா, இது வேற விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேசுறதுக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கேன். அப்படின்னா தலை போற விஷயம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மாமா கௌசி, கம் 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 ஐடியா. இந்த வீட்டுல இருந்து உன் வீட்டுக்கு போய் 8 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா எனக்கு 8 வருஷம் மாதிரி இருக்கு. வா வா, உட்கார் உட்கார். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஐ அம் வெரி ஹாப்பி தட் யூ கம். அப்புறம் மாமா, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு சஞ்சய் கூட்டின்னு போலான்னு நினைச்சேன். அவர் ஃப்ரீயா இருந்தா. ஃப்ரீயா? டாட், ஃப்ரீ என்னமா ஃப்ரீ? உனக்காக இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஐயோ டாட், ஒரு முக்கியமான விஷயம். போடா ஓ. கௌஷி ப்ளீஸ், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாளைக்கு பத்திரிக்கை கொடுத்துக்கலாமே. அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏய், என்ன முக்கியமான விஷயம் இருந்தாலும் என் மருமகளுக்கு அப்புறம் தான். முதல்ல நீ அவளோட போற, போயிட்டு வா, அப்புறம் நிதானமா பேசிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்கியூஸ் மீ, ஐல் பி பேக் மா. ஹலோ சொல்றா. அப்படி என்ன அவசரம் கௌசி? நான் ஒரு முக்கியமான விஷயம் அப்பா கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். என்ன, பாஸ்கரனை செஞ்ச மோசடியா? உனக்கு எப்படி தெரியும்? நித்யா ஆத்துக்கு வந்திருந்தா. நடந்த விவரம் எல்லாத்தையும் என்னன்னு சொன்னா. அப்பாக்கு இந்த விவரம் தெரிஞ்சா அவர் முகத்திலேயே முழிக்க முடியாது. நான் செத்துருவேன் அப்படின்னு கதறி அழுதா. எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதான் நீங்க மாமாண்ட இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள உங்களை தடுக்கணும்னு வந்தேன். பாஸ்கரனா ஏதோ தெரியாம செஞ்சிட்டார். அவருக்காக இல்லாட்டாலும் நம்ம நித்யாக்காகவாச்சும் மன்னிச்சே ஆகணும். நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பா மேல உயிரையே வச்சிருக்கா. எனக்காக நீங்க அப்பா கிட்ட பாஸ்கரனா பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். இதை நான் உங்ககிட்ட ஒரு உதவியா கேக்குறேன். கௌஷி, நான் உன்னை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட உதவி கேட்குற. இதை நான் செய்யாமலா இருப்பேன்? உனக்காக அப்பா கிட்ட பாஸ்கரை பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஐ லைக் யூ and I love you. சரி ஓகே. ஓ, ஃபோன் கால்ஸ். என்ன ஸ்டாச்சுஸ் மாதிரி ஆயிட்டாங்க? ஓ, ரொமான்ஸ். Keep it up my boy, you're doing well. என்னாச்சு மாமா? ஏன் நீங்க கூப்பிட்டு என்ன சீக்கிரட்டா பேசணும்? இன்னைக்கு காலையில ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அதை அப்படியே உங்ககிட்ட ஒப்பிக்கணும்னு ஓடி வந்தேன். என்னது? உங்க ஆத்துக்காரர அவர் எங்க போறாருன்னு ஃபாலோ பண்ணுன்னு நீ எனக்கு போன் பண்ணியோன்னு. ஆமா, அது எனக்கு ஒரே பரபரப்பா போயிடுச்சு. இன்னைக்கு காலையில உன் ஆம்படையா சியோட காரு ஆஸ்பத்திரிக்குள்ள போச்சு. நான் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி ஆட்டோவை விட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆனா இவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? இப்படி இடையில பேசினா எனக்கு கோஜன்சியா சொல்ல வராது. ஆமா, எங்க விட்டேன்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆட்டோவை விட்டேன். ஆமாமா, ஆஸ்பத்திரிக்குள்ள ஆட்டோ போச்சா. உங்க ஆத்துக்காரர் இறங்கி இப்படி போறான். நானும் பின்னாடி ஃபாலோ பண்ணே போறேன். அங்க அவனுக்காவே காத்து இருக்கிற துளசி முன்னாலே போய் நிக்கிறான். அவகிட்ட இவன் 1 லட்சம் ரூபாயை கொடுக்குறான். அவளும் வாங்கிக்கிறான். இவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? துளசி கிட்ட எதுக்கு பணம் கொடுக்கணும்? மக்கு உள்ளங்கையில இருக்கிற புண்ணை பார்க்க கண்ணாடி தேவையா? உங்க ஆத்துக்காருக்கும் துளசிக்கும் தொடர்பு இருக்கு. சொன்னா அசிங்கம், சொல்லாம இருக்க முடியல. சொல்லிடுறேன். இவன் அவளை தொட்டிருப்பான், அவ உண்டாயிருப்பா.
பெத்துண்டு சீவசனோட குழந்தை இதுதான் அப்படின்னு ஊர்வலத்துல காட்ட முடியுமா? அதான் கலக்க வந்திருக்கா. உங்க ஆத்துக்கார் அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறான். இவளும் வாங்கிக்கலாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது பத்து. அந்த துளசி சும்மா நச்சுன்னு இருக்கா. அதான் உங்க ஆம்பளையா காலில் விட்டான். ஏய், எங்க போற? நீ போற வேகத்தை பார்த்தா நேர போய் அவ சிண்ட புடிச்சுண்டு சக்கலத்தி சண்டை போடுவோம் போல் இருக்க. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். நோக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன நெஞ்ச எடுத்தம் இருந்தா ஆம்பளையான இப்படி வளைச்சு போட்டிருப்ப அப்படின்னு கேட்க போறேன். ஏண்டி, ஊர்ல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? உனக்கு வெக்கமா இல்லையான்னு தூணு அவ முகத்திலே காரை துப்பிட்டு வர போறேன். வெரி குட், வெரி குட். நான் போட்டு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிடுத்து. வடை பாயசத்தோட இன்னைக்காவது சாப்பிடலாம்னு பார்த்தேன். இந்த மூதேவி காலெல்லாம் கொடுக்காம போறாளே. ஐயோ, ஏதோ விஷயத்தை போட்டு கொடுத்தா உடனே அதுக்கு தகுந்தபடி தன்மானத்தை கொடுக்க வேண்டாமோ? என்ன பொம்மநாட்டி இவ! ரங்கநாயகி கூட சேர்ந்து கெட்டே போயிட்டா. இப்ப ஏதாவது சாப்பிடணுமே, திங்கிறது கூட ஒண்ணும் கிடையாது. வெள்ளி டம்ளர் எங்க இருக்கும்? என்ன துளசி, கிருஷ்ணாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிட்டா? இல்ல, இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கடவுள் என் புள்ளைய நல்லபடியா என்கிட்ட ஒப்படைக்கணும். கிருஷ்ணாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல ஸ்ரீவத்சன்? கிருஷ்ணாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, அக்கா எங்க? வந்ததுல இருந்து வீட்டுக்கே போகல. அதான் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன இங்க எதிர்பார்க்கல இல்லையா? இங்க மட்டும் இல்ல, லோகத்துல எந்த மூலையில நீங்க எனக்கு துரோகம் பண்ணேல்னாலும் நான் இப்படிதான் வந்து நிப்பேன். பத்து, நான் உனக்கு துரோகம் பண்றேனா? என்ன வளர்ற? நான் வளர்றேனா? நல்லா இருக்குனா? ரொம்ப நல்லா இருக்கு. 1 லட்சம் ரூபாய் அம்மா கிட்ட இருந்து வாங்கி இவகிட்ட கொடுத்திருக்கேன். கொடுத்தேளா இல்லையா? கொடுத்தேளா இல்லையா? என்ன பேச்சையே காணும்? அது மட்டும் இல்ல, அந்த 1 லட்சம் ரூபாயை வாங்கி நீங்க ஏன் இவகிட்ட கொடுத்தேன்னு எனக்கு நன்னாவே தெரியும். உங்களுக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன 10? கத்தி பேசினா உண்மை மறைஞ்சுடாது. அதனால இவ கர்ப்பமாயிருக்கா. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி அந்த 1 லட்சம் ரூபாயை இவளுக்கு கொடுத்திருக்கேன். பத்து, வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான் நீ பாட்டு பேசிட்டு இருக்காத. மாங்காய் தின்னா வாய் புளிக்கத்தான் செய்யும்னா? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நீயா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு நான் போற? கற்பனை பண்றேனா இல்ல நீங்க உண்மையை மறைக்கிறேடா? சொல்லுங்க. தயவு செஞ்சு புரியாம பேசாத. இவன் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதான். அத நான் வாங்கினதும் உண்மைதான். ஆனா நீ சொல்ற மாதிரி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் கொடுக்கல. என் பொண்ணு கிருஷ்ணா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இவரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவுனாரு. இல்ல, நன்னா நடிக்கிறேடி. சூப்பர். நீ மட்டும் சினிமால சேர்ந்தேன்னு வெச்சுக்கோ, டாப் மோஸ்ட் ஹீரோயினா வந்துருவேன். நிஜமா இல்ல பத்மா, நான் சொல்றது நம்பு. துளசி சொல்றது உண்மைதான். பேர் மட்டும் துளசின்னு புனிதமா இருந்தா போராது, நடத்தையிலயும் புனிதமா இருக்கணும். இவகிட்ட எல்லாம் நியாயம் பேசி கட்டுப்படாது. இங்க பாரு, உன் புருஷன் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வாங்கிட்டு பேசாம இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுடும். பத்து, இது சந்தை கடையில ஆஸ்பத்திரி. கொஞ்சம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் ஆத்துல போய் பேசி. ப்ளீஸ் பத்மா, பணத்தை வாங்கிக்கோ. ஆத்துல போய் பேசிக்கலாம். சரி துளசி.
இப்படி வச்சிருக்க? கூட பழகின பத்மாவே என்ன புரிஞ்சுக்கல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. இதுல இருந்து எனக்கு என்னைக்குதான் விடுதலை? பாத்தியில்ல அவ பேசின பேச்ச. சின்ன வயசுல இருந்தே நீயும் அவளும் ஒன்னா உயிருக்கு உயிரா பழகுனீங்க. என்கிட்ட வந்து அவளும் நீயும் சேர்ந்துதான் பரதம் கத்துக்கிட்டீங்க. அந்த விசுவாசம் கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கா பாத்தியா? அவெல்லாம் ஒரு மனுஷியா? அவ பேசுறா. சேச்சே, கிருஷ்ணா இருக்கிற நிலைமையில மத்தவங்க பண்ற அசிங்கமோ அவமானமோ எனக்கு பெருசா தெரியலக்கா. எனக்கு அப்போல இருந்து இவ மேல ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா எப்ப அவளை பத்தி நான் பேசினாலும் நீ தான் என்னை தடுத்து என் வாயை அடைச்சிருவ. இப்ப பாத்தில. சரி சரி, அழாத, கணத்து வச்சுக்கோ. புரியாம பேசாத பத்மா. துளசி சொன்னது அத்தனை உண்மை. அவ குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தா இந்த லோகத்துல மத்தவாள்லாம் அடுத்த வாளுக்கு என்ன உதவி செய்வாளோ அந்த உதவி தான் நான் செஞ்சேன். அதை நீ தப்பா புரிஞ்சுன்னுட்ட. துளசி நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல.